இன்றைக்கி நம்ம ரியா ஸ்டோரியில் பார்க்க போகிற கதை முட்டாள் திருடன். ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு நிறைய நகைக்கடை இருந்துச்சு. அதில் ஒரு பெரிய வைரம் ஒன்று வாங்கிட்டு வந்தார். சரி, இந்த வைரத்தை பாதுகாப்பாக நம்ம பாதுகாக்கணும், அதுக்கு நல்ல திறமையான 3 பேரை நம்ம பாதுகாவலராக போடணும்னு சொல்லி ஒரு 3 பேரை நியமித்தார். அந்த 3 பேருமே ரொம்ப பாதுகாப்பாக அந்த வைரத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம வச்ச ஆளுங்க ரொம்ப நம்பிக்கையாக நமக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் காலையில் பார்த்தா அந்த வைரத்தை காணோம். ஆனால் எந்த கதவோ ஜன்னலோ எதுவுமே உடைக்கப்படலை. வைரத்தை மட்டும் காணோம். இது எப்படிடா நடந்திருக்கும் அப்படின்னு ஓனருக்கும் ஒரே கவலை. அப்போ 3 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. எப்படியப்பா இது காணாமல் போச்சு? கதவு ஜன்னல் எதுவும் உடப்படலை, ஆனால் எப்படி வைரம் மட்டும் காணாமல் போச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, நாங்கள் 3 பேரும் நல்லா தான் காவ காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த இடத்த விட்டு சென்றாலும் நாங்கள் கழிப்பறைக்கு போகும்போது கூட ஒரு ஆள் இங்கே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தாயா போகிறோம். நாங்கள் யாரும் இங்கே இடத்த விட்டுட்டு போகவே இல்லை. அப்போது இந்த ஓனருக்கு என்ன செய்யறனே தெரியாமல் ஒரு கோவிலுக்கு போகிறாரு. அங்கே இருக்கவரோ, ஏனப்பா இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவரோ, ஐயா, இப்படி வைரத்தை வச்சுருந்தேன், காணலை. திடீர்னு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியலை. இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமையும் போயிடுற மாதிரி ஆயிரும். என்ன செய்யனே தெரிலைங்கயா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கோயிலில் இருக்க ஒரு பெரியவர்கிட்ட புலம்புறாரு. அதுக்கு அந்த பெரியவரும், நான் வரேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரையும் பார்க்க வராரு. 3 கம்பும் சம அளவில் அவர் எடுத்துகிட்டு வராரு. இங்கே பாருங்கப்பா, இதை உங்கள் 3 பேரில் ஒருத்தர் தான் எடுத்திருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம். இந்த 3 கம்பையும் உங்கள் வீட்டில் கொண்டு போய் நைட்டு வச்சுருங்க. யார் திருநாங்களோ அவங்களோட கம்பு மட்டும் 1 இன்ச்சு வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க அப்படின்னு சொல்லி 3 பேருமே வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த திருநவனுக்கோ ரொம்ப பயம். ஏன்னா அந்த 3 பேத்துல ஒருத்தன் தான் திருடி இருக்கான். அப்போ இந்த கம்பு வளர்ந்துருமே, நம்ம என்ன செய்ய, நம்ம மாட்டிக்குவோமோ, எப்படி என்ன பண்ணுன்னு அவனுக்கு தூக்கமே வரல. திருடாத 2 பேரும் நிம்மதியா தூங்குனாங்க. அவன் என்ன பண்ணான், அந்த 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு அளவை கட் பண்ணி வச்சுட்டான். காலையில கொண்டு வந்து காமிச்சான். அப்போ இவன் கம்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டான் இவன் தான் திருடி இருக்கான்னு. அப்போ ஓனருக்கு ஒரே கவலை. எப்போ உன்னை நம்பி தானே நான் இப்படி வேலைக்கு வச்சேன், இப்போ துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு. அவனுக்கும் ரொம்ப சங்கடம். அதுக்கப்புறம் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு அந்த வைரத்தையும் வாங்கிட்டாங்க. நம்ம நம்பிக்கையாக ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதில் ரொம்ப நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் நடக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி செஞ்சு மாட்டிக்கிட்டான் அந்த முட்டாள் திருடன். நாளைக்கு நம்ம வேறொரு கதையில் சந்திக்கலாம்.